எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அது வந்து பெட்ரூம் கூட இருக்குது. எல்லா பெட்ரூம் சீரமே எல்லாமே பெட்ரூம் கூட லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே இதாக இருக்குது. ரேட்டு ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ அதுக்கு தான் இப்போ 3 வாரம் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் பண்ணி பிளட் ஏற்றினாங்க. இந்த மாதிரி வயசாகிடுச்சு கோஆப்ரேட் பண்ணி சாப்பிடணும். கஞ்சியை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. மருந்து கட்டினாலும் இருக்கிறது வீட்டு குழந்தை யாருக்கு வந்தாச்சுன்னா சரி அவன் சாப்பிட்டானா? என்ன பண்ணிட்டு நான் படிக்கிறானா? நேற்றுலாம் மதியானம் நான் பார்க்கல, கால் மேலே கண்டுபிடிச்சா ஃபோனை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சரவணா வந்தால் பார்க்கணுங்கிறதே நான் போய் பார்க்கவா? என்னப்பா பண்ணுது? ஓகேவா? ஒன்றும் பண்ணல. சரி இல்லை நான் கல்யாணத்துக்குமே சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ வந்தானா வந்து கேட்குற மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஊருக்கு போயில கேட்கக்கூடாதான். சரி வரட்டும்னு சொல்லிட்டாங்க தான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, வந்தால் இதை கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா? 2 பேருமே வாய்ப்பு கொடுக்காம கேட்டுவிட்டாங்கன்னா போச்சு. அதனால் வேண்டாம், போயிட்டு வர வரைக்கும் யார்ட்டையும் கேட்கக்கூடாது அதை அப்படின்ட்டாங்க. நான் சொல்லிட்டேன் அதே சொல்கிறேன். இல்லைப்பா கேட்கக்கூடாதான். நம்ம 2 பேரையும் வந்தவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான். அதனால் எங்கள் அப்பா இன்னும் 2 நாளாக முடியல போல். திடீர்னு எங்கள் அம்மா கிளம்பி ஸ்கூட்டர்லேயே போயிருக்காங்க. ஸ்கூட்டர்லேயே நடராஜன்கிட்ட போயிருக்காங்க. கேட்டால் மாமா திடீர்னு வடிஞ்சாரு தட்டி ஓட்டிகிட்டு போங்க. நான் சொல்லியிருந்தேன் முடியல அதுக்காக நாங்கள் நோக்கிட்டோம்ன்றாங்க. நீ வரியா நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு? நான் தான் முன்னாடியே சொன்னேன் சரி போகிறேன் அப்படின்னு. அப்படியா எப்போ சொன்னாங்க? நான் தான் சொன்னேன் டிக்கெட் நான் போவேன், ஊருக்கு போகிறதுனால நான் பார்த்து வரேன்னு சொன்னேன். நானும் சொன்னேன் சொல்லிட்டாங்க அவங்க அப்பாட்ட. நாங்கள் போகிறோம், ஒரு வாரத்துக்கு மட்டும் போகிறோம். புரியல. ஆமாம் அவங்க அப்பா வாயவே திறக்கல. அவன் வருவானா? இத்தனை நாள் இருப்பான், எங்கே இருப்பான், இல்லை ரிட்டர்ன் எல்லாமே சேர்ந்து வச்சுட்டு அடுத்த போயிட்டு அங்கே போவாங்க அப்படின்னா எதுவுமே பேசல போல. அப்படின்னு இருக்காங்க. அவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் நான் இந்த பிரச்சனை. அப்பா இப்போ வரைக்கும் எந்த ஒன்றும் சொல்லக்கூட காட்டுறேன். புரியல. ஸ்கூலில் ஒரு தடவை பேசணும், நான் பேசணும். ஒரு தடவை 2 தடவை பேசினேன். ஆனால் அவர் சொல்லவே இல்லை வழக்கம். ஆனால் காட்டிக்கல ஹாஸ்பிட்டலில் நீ ஆட்டோ வாங்க, எவ்வளோக்கு வாங்க, மாலை எவ்வளோக்கு வாங்க, தனியாக மாலை வாங்கினா அவருக்கு எவ்வளோ கொடுத்தேன். நேற்றும் திருப்பி நான் சொல்லியே விட்டேன், நீங்கள் வந்து நான் இங்கே தான் போய் மாற்றி ஒவ்வொருத்தருக்கும் வாங்க போகிறாரு ஒரு இடத்துல, அவருக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானு சொல்லிட்டு. ஆமாம் நான் கேட்குறேன். அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நேற்று நாளைக்கு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி அதுதான் சொன்னார். அதான் ஞாபகம் எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு. சரி பூவெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு ஆமாம் மாலை தனியாக வாங்க சொல்கிறாரு. அதனால நானும் மாலை வாங்கினேன். Sharp right to stay 13 on the right.